ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம கையில் என்னென்ன மொபைல் இருக்குது, ஸோ என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றதை உங்களுக்கே தெளிவாக காமிச்சிட்டு ஸோ கிளம்புறது தான் எங்களோட நோக்கமே, இந்த வீடியோவோட நோக்கமே. சரிங்களா? மொபைலில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு ஸோ உங்களுக்கு தேவைப்படுறதா இருந்தால் கண்டிப்பாக வாங்கிடுங்க. தேவையில்லாததாக இருந்தால் அப்போ விட்டுருங்க, பார்த்துக்கலாம். அடுத்தடுத்து வந்துட்டு தான் இருக்கும் எங்ககிட்ட. ஸோ இந்த லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000 சொல்லியிருக்காரு. ஆனால் பயங்கர இஷ்யூவாக இருக்குது. ஸோ அதனால் நான் இதை வந்து ரொம்ப சொல்ல தேவையில்லை. இந்த இந்த லேப்டாப் வந்து கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து 21,000 சொல்லியிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா மேக்புக் ப்ரோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா i7 ப்ராசஸில் ஒரு அருமையான லேப்டாப் தான் இது. பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 போட்டு என்ட்ரு அமுக்கி விட்டோம்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 16 GB ரேமு. ஸோ ப்ரோன்னும் போதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் நிறையா கிடைக்கும். ஸோ லேட்டஸ்ட் அப்டேட்லாம் வரும். அபவுட் மேக் புக்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போனாலே அதோட டீட்டெயில் ஃபுல்லாக வந்துடும். மேக்புக் ப்ரோ i7 15 இன்ச்சஸ்ஸு. சரிங்களா? ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா 16 GB ரேமு, 128 GB SSD. ஆப்பிளில் 128 GBனா அதோட பவரே வேறு. சரிங்களா? அது நம்ம நார்மலாக ஆண்ட்ராய்டு 128 கிடையாது. இது 128 GB SSDனா அதுக்கு பயங்கர ஸ்பீட் இருக்கும். அதே மாதிரி வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 21 சூப்பர் ரேட்டு பஸ். இது நீங்கள் எப்படி வேணாலும் நினச்சிக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ப்ரோ வந்து சாதாரணது கிடையாது. ஆப்பிள் ஐபேட் ப்ரோ, மேக்புக் ப்ரோ தானேப்பா இது? நான் இதுவான்னு கேட்குறீங்க? ஆன் பண்ணு. மேக்புக் ப்ரோ. ஆமாம், இந்த மேக்புக் ப்ரோ 15 இன்ச்சஸ்ஸு 2013. ஸோ 2013னா இப்போ தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இதை அப்படியே க்ளோஸ் பண்ண, ஆஃப் பண்ணு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டேபு. இந்த டேப் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் டேப் தான். ரொம்ப அடிமட்டு விலைக்கு கொடுக்குறாப்புல, 3000 ரூபாய்க்கு கொடுக்குறாப்புல. காரணம் என்னென்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூ இருக்குது. சும்மாலாம் ஒருத்தர் கம்மியாக கொடுக்க மாட்டான். அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணி அதோட பொருளோட தரம் குறைவாக இருக்கும். இப்போ இதில் என்னப்பா ஃபால்ட்டு சொன்னார்? டிஸ்பிளே இந்த இடம் இப்படி இருக்கு, அதுதானே? வேறு எந்த ஃபால்ட்டும் இல்லைல்ல? ஆசிமுக்கு போன போட்டு கேளு. மெனுவும் வர மாட்டேங்குது, ஒன்றும் வர மாட்டேங்குது. ஓ, இது இது ரீசெட் பண்ணியிருக்கா? டச்சு வேலை செய்யலையா? ஓ, சில இடங்கள்ல டச்சு வேலை செய்ய மாட்டேது. ஸோ அதுதான் இதனால கம்மியாக தராப்புல. 3000 ரூபாய்க்கு கொடுக்குறாருன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இது மாடல் என்ன மாடலு? அதையாவது சொல்லு. மாடல் என்ன மாடலு? பவுச் அவரு கம்மியாக தராங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபால்ட் இருக்கும். 3000 ரூபா டச்சு ஃபால்ட்டு. இப்போ நீங்கள் வந்து டச்சு மாற்றி ஆகணும். சரியா? டச்சு வந்து மாற்றி ஆகணும். டிஸ்பிளே நல்லா தான் இருக்குது, டச்சு மாற்றணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இதோட மாடல் வந்து என்னென்னா ஐபேட் ப்ரோவா, ஐபோட் 6ஆ, என்ன எதுன்னு தெரில நமக்கு. சரி வை, இது 3000 ரூபா ஐடியா இருக்கா பாருங்கள். சரியா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் A13. இன்னைக்கு கூட ஒன்று போட்டிருக்கோம், 7000 ரூபா சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்க, 7000 ரூபா. சாம்சங் M13. இது A13. M13 பெருசா, A13 பெருசாப்பா? செக் பண்ணி பாரு. A13 தான் பெருசா? ஆனால் இதுவும் 5G தானே? இது 5Gயா 4Gயா? அதை மட்டும் சொல்லு. இது எங்கே இருக்குது? M13 இருக்கு பாருங்க. M13 இது பாக்ஸு சார்ஜர், பாக்ஸு சார்ஜர் இருக்குது. A13 வந்து என்னப்பா 20 ரூபாயா? இந்தப்பா 20 ரூபா. இந்த டக்குனு குடி. ஸோ சாம்சங் M13 வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து 7000 ரூபா சொல்லி கொடுத்துருக்காப்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4 GB ரேமு, 128 GB. இது ஓப்பன் பண்ணிடலாம். ஆனால் என்னென்னா பாக்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா A13 வந்து நம்ம வந்து 464 4GB ரேமு, 64GB வந்து M13. குழப்பிடாதீங்க. இது வந்து A13 வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இஷ்யூ இருக்குது. என்ன இஷ்யூனா, இதை வாங்கின ஆள் வந்து இஎம்ஐ கட்டாமல் விட்டுட்டான். இஎம்ஐ கட்டாதனால இது வந்து பார்த்தீங்கன்னா 4500 வந்து நிற்கிது. 4500 அக்கௌண்ட்டில் வந்து நிற்கிது. 4500 கொடுத்தா இது வந்து ஃபோன் வந்து ஷோரூம்காரன் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவான். அதனால இதோட விலை இப்போ வந்து நம்ம விற்கிற விலை 3500. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா 4500 கொடுத்தா ஆக்டிவேட் பண்ணிடுவான்னு சொல்லி இதுக்கு பில்லு இருக்கே. இதுக்கு பில்லு எதுப்பா? இதான் பாரு, கஸ்டமர் அதில் ஒரு போட்டிருக்க நம்பர் வந்து சுவிட்ச் ஆஃபாக இருக்கு. இதானப்பா? இதுவா? இது பெரிய அமௌண்ட்டாக போட்டிருக்க மாதிரி இருக்கு. இது இல்லை, இன்னொரு பில்லு காமிச்சாப்லையே. பில்லெல்லாம் தூக்கி போட்டிங்கன்னா விற்க முடியாது தம்பி. பில்லு இருந்தால் தான். இப்போ எவனாவது ஒருத்தர் அந்த கஸ்டமர் கூட ஃபோன் பேசிடலாம், இல்லாட்டி ஷோரூமில் கூட பேசி ஏதாவது அவங்க இது அதுக்கான அமௌண்ட்டை வந்து பில்லு இது உள்ளேயேவா? இந்த இருக்கு. இதை ஓப்பன் பண்ணு. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் 3500 தரேங்க. டிஸ்பிளேலாம் ஒரிஜினல் தான். கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா 4500. ஆமாம், 15000 வாங்கியிருக்கான். 4500 கட்டாமல் விட்டுட்டான். இப்போ இது இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 4500 கட்டினா ஆக்டிவேட் ஆயிரும். அப்படி இல்லைன்னா இதை வந்து ஸ்பேருக்கு தான் யூஸ் பண்ண முடியும். சரியா? இந்த டிஸ்பிளே யூஸ் ஆகும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா யூஸ் ஆகும். ஸோ லொஸ்க்குன்னு அதில் உள்ள எல்லா ஜாமானும் யூஸ் ஆகும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3500, 3500. உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, அதில் ஒன்றுமே கிடைக்காது. அப்படியே விற்கிறோம், அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து 14. இது ஐஃபோன் 14 32,000. கண்ணாடி கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. கண்ணாடி மேலே உள்ள கண்ணாடி மட்டும்தான் உடஞ்சிருக்கு. இதாக இருக்கு பாருங்க. சரியா? புரியுதா? கண்ணாடி மட்டும்தான் உடஞ்சிருக்கு. 128 GB. இது என்னப்பா பாஸ்வேர்டு? என்ன கேளுடா. என்னடா நீ 128 GB பேட்டரி ஹெல்த் பார்க்கணும்ல. கேபிள் இருக்கு. கிளாஸ் புரோக்கனுங்க. இது 32,000 கொடுத்துருக்காப்புல. பேட்டரி வந்து 90. இல்லை, ஒரு நிமிஷம் ஆகும்ப்பா, ஒரு நிமிஷம் ஆகும். வெயிட் பண்ண. சரியா? இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 32,000. கண்ணாடி உடஞ்சிருக்கு. இங்கே பாருங்க, தெரியுதா இல்லையா உங்களுக்கு? இந்த இடம் ஃபுல்லாக உடஞ்சிருக்கு, கீழே உடஞ்சிருக்கு. ஆனால் பாடி மேலெல்லாம் ஒன்றுமே ஆகல. பின்னாடி முன்னாடிலாம் கரெக்டாக இருக்குது. மற்றது எல்லாமே சூப்பராக இருக்குது. எந்த இஷ்யூமே கிடையாது. 32,000 கொடுக்குறாப்புல. மேலே கிளாஸ் மட்டும் மாற்ற வேண்டியிருக்கும். மாற்றினா மாற்றுங்க, இல்லை அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா டச்செலாம் எந்த ஃபால்ட்டு கிடையாது. டச்சு கிச்சு எல்லாமே நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ ரேட்டு ஓகேயா பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் S23 அல்ட்ரா. S23 அல்ட்ராவை வந்து நான் எவ்வளோக்கு விற்கிறேன்னா 40 எவ்வளோப்பா? அதில் எவ்வளோ போட்டாப்புல? 49 போடுவோம். அப்போ 49,000. 49,000. கண்ணாடி உடஞ்சிருச்சு. ஆக்சுவலாக கண்ணாடியே இன்றைக்கி தான் உடஞ்சிச்சு. சரியா? ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் இருக்கும்போது தட்டி விட்டுருக்காப்புல. S23 அல்ட்ரா 5G மொபைலு, 12GB ரேமு. இந்த இருக்கு மெமரி தானே. இல்லைப்பா, இந்த வந்து ஒரு மெமரியே காட்ட மாட்டேது. 512 இது வேறு இதில் இருக்கா பாரு. இல்லைடா, இதில் தானே இருக்கும் மெமரி கார்டு. அப்போ கீழே இரு.
512 GB பஸ் இது. 12 GB ரேமு, 512 GB இங்கே போட்டிருக்கான் பாருங்க. $12 GB ரேமு, 512 GB, சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரா. இதுலேயே போட்டிருக்கு. 12 GB ரேம் போடல பாரு, போட்டிருக்கா பாரு. சரி ஓகே, 512 GB ரேம் தான் வரும். இது இம்போர்ட்டட், வெளிநாட்டு போட்டு விலை வந்து 49,000 ரூபா சொல்கிறாப்ல. இந்த ஒரு இடத்துல தான் உடஞ்சிருக்கு, வேற எங்கேயுமே உடையல. ஆனால் இங்கே உடஞ்சிருந்தா கூட இங்கேருந்து எங்கே போயிருக்குன்னா இங்கே கீழே வந்திருக்கு. இந்த பாருங்க, கீழே வந்திருக்கு, இது வரைக்கும் வந்திருக்கு. காட்டிட்டேன் பார்த்தீங்களா, இதுதான் இது இஷ்யூ. 49,000 ரூபா. உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்க. 512 GB இது. கிளாஸ் மாற்றலாம், ஆனால் கிளாஸுக்கு எவ்வளோ ஆகும்னு தெரியல. ஷோரூமில் போயிட்டு கேட்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து 15 Pro Maxன்னு நினைக்கிறேன். 15 Pro Maxா 14 Pro Maxா தெரியல. 14 Pro Max தான். 73,000 ரூபா கொடுத்துருக்காப்ல. 73,000 ரூபா. 14 Pro Max ஐஃபோனில் 14 Pro Max 256 GB. ஸோ பேட்ரி ஹெல்த் வந்து 89, சரி 88. இதில் கிளாராக இருக்கனால எனக்கே சரியாக தெரில. ஸோ ஆனால் மொபைலில் எந்த இஷ்யூமே இல்லை. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி 88 இருக்குது. பேட்ரி 88. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 14 Pro Max 73,000 ரூபா, 73,000. ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க்கிங்கு. 88% பேட்ரி ஹெல்த் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து தாராளமாக வாங்கலாம். விலை வந்து 73 ரூபா. இது உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்கள். இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நம்ம பேசிக்கலாம். சரிங்களா? விவோ V27 வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் காசு போட்டு அட்வான்ஸ் பண்ணி வச்சுருந்துருக்காரு. சரியா? அதனால வந்து நம்ம இதை வந்து யாருக்கே கொடுக்க முடியாத சூழ்நிலை. இல்லைப்பா, இதை உள்ளே போட்டு விவோ V25 Pro தான் இருக்கு. இல்லைப்பா, விவோ V25 Pro. பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி 27 விற்கல. 27 வந்து விவோ V27 வந்து விற்கவே இல்லை. அதுவும் பேக் டோர் உடஞ்சது தான். அது வந்து 15,000 ரூபா சொல்லி கொடுத்துருக்காப்ல. பேக் டோர் உடஞ்சது 15,000 ரூபா. இதுக்கும் பாக்ஸு, சார்ஜர்லாம் இருக்கு. பேக் டோர் மட்டும் உடஞ்சிருக்கு. 8128 தான். ஸோ அதில் எந்த மாற்றமும் கிடையாது. 8128. மோட்டோ வந்து விற்றுருக்கு. ஒருத்தர் வாங்கிட்டார். இது மோட்டோ வந்து 2 மோட்டோ வச்சுருந்தா 2மே போயிடுச்சு. இதுவும் போயிடுச்சு. சரியா? இது மோட்டோவில் வந்து Edge 50 Pro மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நீட்டாக இருக்குது. ஸோ ஒருத்தர் வாங்கினதை நம்ம போய் அதை விளம்பரப்படுத்த வேண்டியதில்லை. அப்பா வாழைப்பழம் போயிட்டு வா. அப்புறமா வேலை பண்ணிட்டு இருக்கும்போது வரக்கூடாது. டிஸ்டர்ப் பண்ணனா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், ஓடிடு. MI 11 லைட், MI 11 லைட் NE 5G மொபைல். MI 11 லைட் 5G மொபைலு NE 9,500 ரூபா இந்த மொபைல். MI 11 லைட் NE 5G மொபைலு 6128. மொபைல் என்ன அட்வான்டேஜ்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும், வெயிட்லெஸ், பயங்கர வெயிட்லெஸ் இந்த மொபைலு. இதை வந்து டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இது எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேக்கு தான் வேல்யூ. அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வந்து டிஸ்பிளேல தான் வரும், இன்னர் ஃபிங்கர் பிரிண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு மொபைலு. விலை வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸும் இருக்குது, சக்கூட சார்ஜரும் இருக்குது. விலை வந்து பார்த்தீங்கன்னா 9,500 ரூபா தான், 5G மொபைலுன்றனால. ஸோ வாங்கலாம் பஸ். 9,500 ரூபாய்க்கு வர்த்து தான். புதுசு எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியல.
புதுசாக நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதே கிடையாது, வர்றதே விற்றுக்கிட்டே இருக்கும், அவ்வளோதான். சாம்சங் கேலக்ஸி S20 FEயில் வந்து 4G மொபைல். பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நல்லா தெளிவாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஒரு நீட் கண்டிஷனான ஒரு மொபைலு. 8/128 GB இது, 8/128 GB. என்னன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸும் இருக்குது. அதே மாதிரி எங்கப்பா இது பாக்ஸ், ஐயோ கீழே விழுந்துச்சு. சரி விடு, இதோட சார்ஜரா இது, இதோட கேபிள் இந்த இருக்குது, சோப்பு கலர் கேபிள். ஸோ எல்லாமே இருக்குது, சார்ஜர் ஒரிஜினல் இருக்குது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு மொபைல் வந்து புதுசாக இருக்குது. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1000 ரூபா தான், 1000 rupees. இது 1000 rupees இப்படி வச்சிடறான். கூகுள் பிக்சல் 6 ப்ரோ 22,000 ரூபா சொன்னேன், இன்னைக்கு வரைக்கும் யாரும் வாங்கல. சரியா, பாக்ஸோட இருக்கு. அப்ராட் மொபைல், இந்தியன் மொபைல், அப்ராட் மொபைல். இது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சலில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் தான் வரும். நம்ம பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆன்லைனில் அவ்வளோவா வந்து வரல எனக்கு தெரிஞ்சு. அப்படியே வந்ததை கூட ரொம்ப ரேட் ரேராக இருக்கும். ஃப்ளிப்கார்ட்லலாம் வரும், பார்த்துருக்கோம், அமேசான்லலாம் வரும். பட் ஆனால் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து 22,000 ரூபா, 12GB ரேமு, 256. இதுக்கு என்னென்னா உங்களுக்கு அப்ராட் என்னும்போது அந்த ரீஃப்ரெஷ்ஷாக இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் இருக்கும் எல்லாருக்கும், அது எங்களுக்கே இருக்கும். ஆனாலும் விலை அவ்வளோதான். விலை வந்து பார்த்தீங்கன்னா 22,000 ரூபா தான் கூகுள் பிக்சல் 6 ப்ரோ. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா OnePlusல 9 ப்ரோ 19,500 ரூபா. பாக்ஸு சார்ஜர்லாம் இருக்குது. பேக் டோர் உடஞ்சிருக்கு. ஸோ பேக் டோர் உடஞ்சிருக்கு. 12GB ரேம், 256GB. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் சரிங்க, இதோட ப்ரைஸ் வந்து 19,500 ரூபா கொடுத்துட்டு போயிருக்காரு. நம்மளால் விற்கலை, அப்படியே தான் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து 7 ப்ளஸ்ஸு பாக்ஸ் இருக்குது. ஃபுல்லாக சார்ஜர் கூட போட்டு வச்சுருக்காப்ல, 5W சார்ஜரு, கேபிள் இருக்குது. மொபைல் வந்து பேட்ரி 89 இருக்குது. 32GB இருக்குது. டிஸ்பிளே ஒரிஜினலாக இருக்குது. ஸோ இதை மட்டும் நம்ம சொல்ல முடியும். விலை வந்து 7,500 ரூபா. 7,500 ரூபா உங்களுக்கு பெஸ்ட்டுன்னா வாங்கிக்கோங்க, சரியா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் வந்து இந்த வந்து சின்ன மாடல் தான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 8,500 ரூபான்றது கம்மியாக இருக்குது. என்னப்பா பாக்ஸ் இருக்கா? பாக்ஸ் இல்லைன்னா கொடுத்து விடுப்பா டக்குன்னு, ஏன்ப்பா வேஸ்ட் பண்ணுற கை? பாக்ஸ் இல்லாமல் பேசவே கூட, கிளம்பு. எல்லாம் ஃபுல்லாக கேமரா இருக்குது, பிரச்சனை இருக்குது. இப்போ கிட்டு பசங்களாம் இருப்பானுங்கடா, பாக்ஸ் இல்லாத அவன் மூஞ்ச பத்தியா இப்படி இருக்கான். உப்பாட்டே கூட அவனா அடிச்சு பத்தி வெட்டி விடணும். இந்தாப்பா எவ்வளோ? அதான் வேற இருக்கானப்பா, நியாயம் பண்ணுவான். விவோவில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன மாடல்ன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். இருங்க, விவோ Y28, விவோ Y28 5G தான் இந்த மொபைலு. விவோ Y28 5G மொபைலு 6/128 8,500 ரூபாய்க்கு தரோம். மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க, புதுசாக இருக்கு. ஆன்லைனில் செக் பண்ணிக்கோங்க. விவோ Y58 என்ன விலை இருக்கு. 5G மொபைலு, 6GB ரேமு, 128 நம்ம வாங்கலாமா அப்படின்றத ஒரு ஐடியா பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்களும் கஷ்டப்பட வேண்டாம், எல்லாரும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு, அதாவது யோசிச்சு பொறுமையாக பார்த்து வாங்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் Note 10 ப்ளஸ். இது 18,500 ரூபா. அதிகமாக இருக்கிறனால தான் விற்கலை. சரி, நெக்ஸ்ட் டைம் வேறு தான் வரும் சொல்கிறேன். இது வந்து ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 11, இது 18,500 ரூபா கொடுத்துருக்காங்க. நம்ம பேசி ஒரு 500 ரூபா கம்மி பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். 128GB இது 128, 18,000 ரூபாய்க்கு நம்ம பேசிக்கலாம். 128GB தானே, ஒரு நிமிஷம் பார்த்துக்கிறேன் இருங்க. ஆமாம், 128GB, ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி, ஸோ எல்லாமே ஒர்க் ஆகுது இதில்.
பேட்டரி தான் வந்து புதுசாக மாற்றிருக்காங்க. இதில் புது பேட்டரி மாற்றிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து அதில் காட்ட மாட்டேது. 18,500 இல்லை 18,000 ரூபாய்க்கு தரோம். கூகுள் பிக்சல் 6a வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸோடு இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இம்போர்ட்டட் மொபைலு, வெளிநாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. கிட்டத்தட்ட யாரும் யூஸ் பண்ணது தான். ஃப்ரெஷ் பீஸ் பாக்ஸ் இருக்குது, மொபைல் இருக்குது. ஸோ வாங்கின நாள்லேருந்து நம்ம கடையில் தான் இருக்குது. விலை வந்து 16,500 16,500. இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே 12 ப்ரோ நம்ம நினைச்சாலும் இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது. காரணம் என்னன்னா, நான் இப்போ வந்து 24,500 தரேன். முதல் வந்து 26,500 போட்டோம். அடுத்து 25,500 போட்டோம். இப்போ இன்னும் குறைச்சி 24,500 தரோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் சேவையே மகேசன் சேவை மாதிரி தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி கொடுக்குறதுல நாங்கள் ஆர்வமாக இருக்கோம். அதே நேரத்தில் நாங்கள் சொல்கிற ரேட்டு கம்மி பண்ண முடியாது. நாங்கள் சொல்லிட்டோம்னா அதான் ஃபிக்ஸ்டு. இது வந்து 24,500. இதில் என்ன குறை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேமரா வந்து ஒரு கேமரா வருது, ஒரு கேமரா வர மாட்டேது. அது பேக் கேமரா தான். மற்றது காட்டுறேன் இருங்க. எனக்கே இது வந்து அப்பப்போ மறந்துடுவோம். நாங்கள் இது மட்டும் எங்களுக்கு வேலைன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு, எல்லாமே ஞாபகம் வச்சுக்கலாம். நாங்கள் வந்து பல வேலையில் வந்து கையில் போட்டுட்டு தலையில் சுற்றிக்கிட்டு அலையிற ஆள். இங்கே பாருங்கள், பேட்ரி அப்புறம் டிஸ்பிளே ரெண்டுமே மாற்றிருக்கு. சரியா? அதுக்கு இடையில கேமராவையும் வந்து ஒரு கேமரா வருது, ஒரு கேமரா வரல. அது பேக் கேமரா தான் வரல. ஃப்ரண்ட் கேமரா எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ இதை செக் பண்ணுப்பா தம்பி. இது வந்து சர்வீஸ் பண்ண முடியுமா, தயார் பண்ணிடலாமா அப்படின்னா எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்களே வந்து விற்கிறதோட சரி, வாங்குறது விற்கிறது தான். வருமா பஜாரில் கடை வச்சுருக்கோம், எல்லாத்தையும் பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 24,500, 24,500. 256 ஜிபி இல்லை, 128 ஜிபி தான். நான் மறந்துட்டேன் பாருங்க, 128 ஜிபி தான். நல்ல வேலை நீங்கள் 256 சொன்னீங்களே அப்படின்றீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐக்யூ எம்ஐயில் வந்து இது என்ன மாடல்ப்பா, எட்ஜ் மாடலு. இது ஆன் பண்ணு, சார்ஜ் போடுப்பா கொஞ்சம். இதில் போடு, சார்ஜ் போடு. இது எம்ஐ வந்து பெரிய மாடல் தான் இது. அப்படியா? அதை காட்டு. எட்ஜ் ஸ்க்ரீன். இது மாடல் பெருசு தான் போல இருக்கு. 16,500 சொல்லி 17,000 சொல்லி கொடுத்துருக்கான். ஆமாம், 12,256. 8,256 12,256 அப்படியா? அப்போ உள்ளே போய் பார்த்தா தெரியும். எம்ஐ ஹைபர் ஓஎஸ். எம்ஐ என்ன போட்டிருக்கு? 13 ப்ரோவா? எம்ஐ 13 லைட்டு. எம்ஐ 13 லைட்டு, 256 ஜிபி, 12 ஜிபி ரேமு. இல்லை, 8 ஜிபி ரேமு. 8 ஜிபி ரேமு, 256 ஜிபி. விலை வந்து பார்த்தீங்கன்னா 17,000 போட்டிருக்காப்புல. எட்ஜிஸ் மாடலு, எம்ஐ 13 லைட்டு. எவ்வளோன்னு ஆன்லைனில் பார்த்துக்கங்க. இது சாம்சங் நம்ம போட்டோம் ஏற்கனவே, 12,500 5G மொபைலு. சாம்சங் S20 FE பாக்ஸோடு இருக்குது. பாக்ஸ் கிடையாது, வெறும் மொபைல் தான். இது வந்து 256 ஜிபி iPhone 7 ப்ளஸ்ஸு. 8,500. இது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கலாம் பாஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 8 கொஞ்சம் செகண்ட்ஸாக இருக்கனால ரெண்டாவது அப்ராட் மொபைல். இது சிங்கிள் சிம் தான் வரும். இது சிங்கிள் சிம்மு, நல்ல கண்டிஷனாக இருக்குது. இதில் எந்த இஷ்யூமே கிடையாது. என்ன பவுச் போட்ட அந்த சுற்றி ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, பவுச் போட்டு எடுத்தனால வர்றது. ஸோ வேறு ஒரு ஃபால்ட்லாம் எதுவுமே கிடையாது. எட்ஜ் மாடலு, OnePlus 8 பெரிய மாடல் வேறு. ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 8,128 தான்.
இதில் மேக்ஸிமம் வந்து 12-256 வரும், நான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து 8-128. டிஸ்பிளேலாம் பக்காவாக இருக்குது. பேக்ரவுண்டு எதுவுமே கிடையாது. நீங்கள் இந்த டிஸ்பிளே ரேட்டை மட்டும் நீங்கள் போய் இதை விசாரிச்சிங்கன்னு வைங்களேன், நீங்கள் இந்த ஃபோன் வாங்குற ஐடியாவே விட்ருவீங்க. ஏன்னா டிஸ்பிளே மட்டுமே வந்து 16,000 ரூபா. நான் மொபைலே எவ்வளோக்கு தரேன்? 12,000 ரூபாய்க்கு தரேன். 12,000 ரூபாய்க்கு தரேன். பாருங்கள், உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐக்யூனாலே வேறு லெவலு. ஐக்யூ மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு தரமாக தயார் பண்ணுவாங்க, வேறு லெவலில் இருக்கும். 14,500 ரூபா போட்டிருக்காப்புல. 5G மொபைல் தான். ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து iQOO 9SE 8-128. விலை வந்து பார்த்தீங்கன்னா 14,500. இது வந்து பார்த்தீங்கன்னா 16,000 ரூபா நம்ம ரொம்ப கஸ்டமருக்கு. இது வந்து 10,500 ரூபா சொன்னால் 10,000 ரூபாய்க்கு தரேன். 64GB XR ஐஃபோன் XR 10,000 ரூபாய்க்கு தரேன். இது ரெட்மியில் வந்து பார்த்தீங்கன்னா 5G மொபைலு, லைட்டாக பெண்டாக இருக்குது. 10,500 ரூபா போட்டிருக்காப்புல. இது வந்து பார்த்தீங்கன்னா 12 வந்து பார்த்தீங்கன்னா இது யாருதுப்பா? இது அப்பா இது 12R 21 ஐஃபோன் 12 21,000 ரூபா. ரெட்மி வந்து ஆகாட்டாஸு 4,500 ரூபா. இது வந்து டேப் வந்து பார்த்தீங்கன்னா 4,500 ரூபா. அங்கே ஒரு டேப் லினோவா டேப், அது 4,000 ரூபா. இது வந்து என்னென்னா நம்மகிட்ட உள்ள 14. இப்போ கொஞ்சம் சார்ஜ் போட்டு வைப்பா, எவனா வாங்குவான்ப்பா. எவனாவது எதுக்காவது சினிமா ஷூட்டிங்லாம் வாங்குவானுங்க. சினிமாவில் போட்டு ஐஃபோனை ஹீரோ போட்டு உடைப்பாரு கோவத்தில். அந்த மாதிரி சீனுக்குலாம் இது யூஸ் ஆகும். விலை வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு தரேன். இது ஐபேட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ? 5,000 ரூபா. இது 3,700 ரூபா. அது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் 5,000. அது வந்து 64,000 ரூபா. 13 ப்ரோ மேக்ஸு. இது வந்து ஐஃபோன் 12 23,000 ரூபா. சரியா, இதெல்லாம் முடிச்சுட்டேன். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேப்டாப். இந்த லேப்டாப்லாம் கூகுள் பிக்சல் 6 இதெல்லாம் வந்து நீங்கள் ஆல்ரெடி நம்ம கடையில் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறது தான். இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி இந்த லேப்டாப்பை காமிச்சிடுவோம். இது வந்து 17,500 ரூபா சொல்லி கொடுத்துருக்காப்புல. 13 இது 11th ஜென்ரேஷனு 17,500 ரூபா. 11th ஜென்ரேஷனு. ஜிபி வந்து 8GB ரேமு, 256GB, எல்இடி டிஸ்பிளே, எல்லாமே பக்காவாக இருக்குது. விலை வந்து 17,500 ரூபான்றது கம்மி தான், ஏன்னா ப்ராசஸ் அதிகம்ல. 11th ஜென்ரேஷன் 11வது இப்போ லேட்டஸ்ட்டு ஜென்ரேஷனு. அப்புறம் இதுவும் நம்ம சொல்லிட்டோன்னு நினைக்கிறேன். இது ஃபஸ்ட் எடுத்தோன்னே சொல்லிட்டோம்ல. ஓகே, இதோட முடிச்சுட்டு இப்போ நான் அடுத்தது வந்து கட் பண்ணிவிட்டு ஸ்டாக் வீடியோவில் இது வாட்சுக்குன்னு ஒரு ஸ்டாக் வீடியோ போட்டுறேன். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குறைச்சிடுறேன், விலையை குறைச்சிடுறேன். ஏன்னா இது அதுக்கப்புறம் நாங்கள் வாட்ச் வியாபாரம் பண்ண மாட்டோம். இதோட குறைச்சி விட்டுட்டு அடுத்து நம்ம புது வியாபாரம் ஏதாவது ஒன்று செட் பண்ணுவோம். இந்த செல்ஃபோன் வந்து நம்ம பஜாரில் இருக்கனால செல்ஃபோன் கிடையாது. நீங்கள் டிவி எடுத்துகிட்டு வந்தால் வாங்குவேன், எது எடுத்துகிட்டு வந்தாலும் வாங்குவோம். சரியா, வேணான்னு சொல்லவே மாட்டோம். நல்ல